உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 4வது நாளாகவும் தொடர்கிறது வைத்தியர்களின் தொழிற்சங்க போராட்டம். பொருள் விலையேற்றத்தை கண்டித்து நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டம். அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய 1500க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் துறைமுகத்தில். எரிபொருள் விலை அதிகரிப்பை அரசாங்கம் உடனடியாக இடைநிறுத்தி மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரின் பணி பகிஷ்கரிப்பு இன்று 4வது நாளாகவும் தொடர்கின்றது. இடமாற்றம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் நேற்று முன்தினம் முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். எவ்வாறாயினும் அவசர சிகிச்சை பிரிவுகளில் எந்தவித இடையூறுமின்றி சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை 4வது நாளாகவும் இன்றைய தினமும் தொடர்கின்றது. தமது பிரதான கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிடப் போவதில்லை என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். விசேட வைத்தியர் நிபுணர்களான இடமாற்ற பட்டியல், தர வைத்தியர்களின் நியமனம் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த திங்களன்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் 5 மாவட்டங்களில் மாத்திரம் முன்னெடுக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை தற்போது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பில் சுகாதார அமைச்சிடமிருந்து எவ்வித பிரதிபலிப்புகளும் கிடைக்கப்பெறாத நிலையில் செவ்வாயன்று ஜனாதிபதியின் தலையீட்டுடன் சுகாதார அமைச்சின் செயலாளருடன் பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் இதன்போது இணக்கப்பாடுகள் எட்டப்படவில்லை. எனினும் எமது போராட்டம் வெற்றியளித்துள்ளதாகவே நாம் கருதுகின்றோம். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கமானது நீண்ட காலமாக எந்தவித அரசியல் தலையீடுகளும் இன்றி இடமாற்று சபையின் ஊடாக வைத்தியர்களை உரிய இடங்களுக்கு நியமித்து வருகின்றது. எனினும் கடந்த அரசாங்கத்தினால் இந்த குளறுபடிகள் ஏற்படுத்தப்பட்டன. எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் வைத்தியர்களின் நியமனம் மற்றும் இடமாற்றத்தில் மாற்றங்களை செய்வதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அனுமதிக்காது என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்றைய தினமும் சமையல் எரிவாயு கொள்கலன்களை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இந்நிலையில் சமையல் எரிவாயுவின் வெடிப்பு சம்பவங்களும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்தும் பதிவாகி வருகின்றன. சமையல் எரிவாயு கொள்கலன்களை கொள்வனவு செய்வதற்காக பெரும்பாலான பகுதிகளில் மக்கள் இன்றைய தினமும் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். தர நிர்ணய நிறுவனத்தின் பரிந்துரைக்கு அமைய புதிய செரிமானம் காட்சிப்படுத்தப்பட்ட சமையல் எரிவாயு கொள்கலன்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ மற்றும் லாஃப்ட் எரிவாயு நிறுவனங்கள் அறிவித்திருந்தன. எனினும் நாட்டின் பல பகுதிகளில் சமையல் எரிவாயு கொள்கலன்கள் உரிய வகையில் விநியோகிக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். ගමකට අරක්පත් දෙනෙක් දුන්නා එළ දෙන්න 5-6 දෙනෙක් ගෙදර කිරිදෝගෙන ඇවිල්ලා ඉන්නවා. அதேவேளை தர நிர்ணய நிறுவனம் பரிந்துரைத்த செரிமானம் காட்சிப்படுத்தப்பட்ட சமையல் எரிவாயு கொள்கலன்கள் நாட்டின் பல பகுதிகளில் கிடைக்கப்பெறவில்லை என்று பாவனையாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்நிலையில் கிளிநொச்சி ஜெயந்தி நகர் பகுதியில் இன்று காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்த பெண்ணொருவர் குறித்த அடுப்பு வெடித்ததாக முறைப்பாடு தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த வெடிப்பு சம்பவத்தில் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலையேற்றத்தை கண்டித்து ஐக்கிய மக்கள் சக்தியினரால் நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய 1500க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் கொழும்பு துறைமுகத்தில் தேங்கியுள்ளதாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டின் எரிபொருளுக்கான விலை அதிகரிப்பை தொடர்ந்து பல்வேறு பொருட்கள் சேவைகளின் விலைகளும் கடந்த சில நாட்களாக அதிகரித்த வண்ணம் காணப்படுகிறது. எரிபொருள் விலையேற்றத்தின் காரணமாக நாளாந்தம் முச்சக்கர வண்டி ஓட்டுநரின் வாழ்க்கையை கொண்டு நடத்தும் 4 லட்சம் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு அவர்களது வருமானத்தை நம்பி ஜீவியம் நடத்தும் 12 லட்சம் மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக ஒன்றிணைந்த முச்சக்கர வண்டி சேவைகள் சங்கத்தின் தலைவர் பிரியந்த சந்திரகுமார தெரிவித்தார். எரிபொருள் விலையேற்றம் காரணமாக ஆரம்ப கட்டண தொகையிலிருந்து 10 ரூபாவை அதிகரிக்க வேண்டி வரும். மேலும் கூப்பன் முறையில்
எரிபொருள் விநியோகிப்பதற்கு அரசாங்கம் யோசனைகள் எடுத்துள்ளன. இவை நடைமுறைக்கு சாத்தியமாகாது. போக்குவரத்துக்காக அதிக அளவில் எரிபொருள் உறிஞ்சும் வாகன ஓட்டுநர்களுக்கும் தொழில் ரீதியாக முச்சக்கர வண்டியை ஓட்டுபவர்களுக்கும் கூப்பன் முறையில் எரிபொருள் வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை நேற்றைய தினம் எரிபொருள் விலை ஏற்றத்தை கண்டித்து ஐக்கிய மக்கள் சக்தியினர் மருதானை புகையிரத நிலையத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். අද උත්සව කාලය ඇවිල්ලා තියෙනවා. ජනතාවට ජීවත් වෙන්න බෑ. ආණ්ඩුවේ නායකයෝ ඇමරිකාවට ගිහිල්ලා ඒගොල්ලෝ සැප ගන්නවා. தற்பொழுது பண்டிகை காலத்தில் மக்கள் வாழ்வதற்கு வழியின்றி தவிக்கின்றனர். அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் தலைவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று மகிழ்ச்சியாக உள்ளனர். நாங்கள் அரசுக்கு ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் அமலுக்கு வரும் வகையில் பெட்ரோல் உட்பட அத்தியாவசிய பொருட்களுக்கான விலையை குறைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியினர் குருநாகல் கண்டி பிரதான வீதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர். இதேவேளை பெலியாகொட மெனிங் சந்தையில் மரக்கறிகளின் விலைகளில் இன்று வீழ்ச்சி காணப்பட்டுள்ளது. கரட் கிலோ ஒன்றின் மொத்த விலை 400 ரூபாவுக்கும் போஞ்சி கிலோ ஒன்றின் மொத்த விலை 250 ரூபாவுக்கும் காணப்படுகிறது. 1 கிலோகிராம் கத்திரிக்காயின் மொத்த விலை 300 ரூபாவாக காணப்படுவதாக மெனிங் பொது வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய பொருள் அடங்கிய 1500க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் கொழும்பு துறைமுகத்தில் தேங்கியுள்ளதாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. டாலர் கட்டுப்பாடு காரணமாக குறித்த கொள்கலன்கள் துறைமுகத்தில் உள்ளதாக அந்த சங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். அரிசி, சீனி, பருப்பு, கடலை, வெள்ளைப்பூண்டு உள்ளிட்ட மேலும் பல அத்தியாவசிய பொருட்கள் குறித்த கொள்கலனில் அடங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதனை விடுவிப்பதற்கு தேவையான டாலர்களை வழங்குமாறு மத்திய வங்கியிடம் தற்பொழுது கோரியுள்ளதாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 12 வயதுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு முதலாவது கொரோனா தடுப்பூசியை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனிடையே 16 வயதுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு இரண்டாவது தடுப்பூசியை வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். நாட்டில் நேற்றைய தினம் 1,47,745 பேருக்கு ஃபைசர் செயலூக்கி தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய செயலூக்கி தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 30,06,409 அதிகரித்துள்ளது. 2,602 பேருக்கு ஃபைசர் முதலாவது தடுப்பூசியும் 434 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. அதே நேரம் 1,158 பேருக்கு சைனோஃபா முதலாம் தடுப்பூசியும் 3,365 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளன. கடந்த 24 மணித்தியாலத்தில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 673 உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,81,595 அதிகரித்துள்ளது. இவர்களில் 8,558 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 311 பேர் இன்று குணமடைந்துள்ளனர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,58,226 அதிகரித்துள்ளது. நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,811 அதிகரித்துள்ளது. 12 வயதுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு முதலாவது கொரோனா தடுப்பூசியை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனிடையே 16 வயதுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு இரண்டாவது தடுப்பூசியை வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மூன்றாவது தடுப்பூசியை வழங்குவதற்கான நடவடிக்கை அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒமிக்ரான் கோவிட் வைரஸ் பரவல் தொடர்பில் சுகாதாரத்துறை இன்னும் ஆய்வு செய்து வருவதாக மருத்துவ ஆய்வு நிறுவகம் தெரிவித்துள்ளது. அதன் தொற்று நோய்கள் தொடர்பான விசேட வைத்தியர் ஜூட் ஜெயஹம சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்தார். ஒமிக்ரான் வைரஸ் திரிவு எவ்வாறு ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு விரைவில் பரவலடைகிறது என்பது தொடர்பில் ஆய்வு செய்யப்படுகின்றது. பண்டிகை காலம் என்பதால் இதன் பரவல் நிலை அதிகரித்து காணப்படும் என உலக நாடுகள் எச்சரித்துள்ள நிலையில் இலங்கையில் அது குறித்து மிகுந்த அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. மூன்றாம் தடுப்பூசியினை பெற்றுக் கொள்வதனூடாக அதன் பரவலை கட்டுப்படுத்த முடிவதுடன் பாதிப்பினை குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புள்ளதாக மருத்துவ ஆய்வு நிறுவகத்தின் தொற்று நோய்கள் தொடர்பான விசேட வைத்தியர் ஜூட் ஜெயஹம குறிப்பிட்டுள்ளார். இலங்கை
தொழிலாளர் காங்கிரசுக்கு அழைப்பு விடுக்கப்படும் பட்சத்தில் தமிழ் பேசும் கட்சிகளின் ஒன்றிணைந்த கூட்டத்தில் அது நிச்சயம் பங்கேற்கும் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். கோட்டக்கலை CLF வளாகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இல்லை, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு இந்த அழைப்பு வரல. அதுக்கு காரணம் அரசியல் சொல்லலாம், இல்லாட்டி ஒரு இளமையான அரசியல்வாதியை பார்த்து பயப்படுறாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா பாருங்கள், இப்போ அழைப்பு விடாதது அது அவங்களோட இஷ்டம். நான் போய் சொல்ல முடியாது நீங்கள் அழைப்பு கட்டாயம் விட்டாகணும்னு. சம்பந்தனையா ஒரு மூத்த அரசியல்வாதி, அவர் மேலே எனக்கு மரியாதை இருக்குது. மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமானுக்கும் அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் எதிர்க்கு தரப்பில் இருக்க தமிழ் கட்சிகள் கூட நாங்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். இதுக்கு அழைப்பு விடல, அது நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஒரு பொது நல்லன்னா கட்டாயம் நாங்கள் கலந்துக்கோ. இது நாங்கள் இன்றைக்கி நேற்று சொல்லலை. நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் கூட பார்த்தீங்கன்னா மறைந்த தலைவர் சொல்லியிருந்தாரு, எதிர்த்தரப்பில் இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியில் இருந்தாலும் சரி ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் வந்தாகணும்னு. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் அன்றைக்கி நாங்கள் போய் இப்போ இருக்க பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ விக்னேஸ்வரனையாவையும் சந்தித்தோம். இது சம்மந்தமாகவும் பேசணும். ஆனால் அன்றைக்கி இருக்க அரசியல் சூழ்நிலை அதுக்கு இடம் கொடுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் ஈத்தோக்காக்கு அழைப்பு விட்டுருக்காங்களோ இல்லையோ, ஒரு வகையில் ஒரு சந்தோஷம், எல்லாரும் கடைசியில் ஒன்றிணைகிறாங்க. வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக அமைந்துள்ள வர்த்தக நிலையத்தின் வாயில் பகுதியில் முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சடலம் நேற்றிரவு 8 மணியளவில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. பழைய பேருந்து நிலைய பகுதியில் உள்ள தொலைபேசி விற்பனை வர்த்தக நிலையத்திற்கு முன்பாக முதியவர் ஒருவர் எந்தவித அசைவுமின்றி மரணமடைந்த நிலையில் காணப்படுவதாக வர்த்தகர்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் 1990 அவசர நோயாளர் காவு வண்டிக்கும் தகவல் வழங்கியிருந்தனர். அதன் பின்னதாக அவசர நோயாளர் காவு மூலம் அவ்விடத்திற்கு விரைந்த வைத்திய குழாமினர் வயோதிபரின் உடல்நிலையினை பரிசோதனைக்குட்படுத்தியதுடன் அவரின் மரணத்தினையும் உறுதிப்படுத்தினர். குறித்த வயோதிபர் உடல் நலக்குறைவினால் மரணமடைந்தாரோ அல்லது யாரேனும் தாக்குதல் மேற்கொண்டு இறந்தாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட மலையாளபுரம் கிராம அலுவலக பிரிவில் சமுர்த்தி வங்கி நேற்று திறந்து வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வு கரைச்சி பிரதேச செயலாளர் ஜெயகரன் தலைமையில் பிற்பகல் 2 மணியளவில் இடம்பெற்றது. குறித்த வங்கியினை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா திறந்து வைத்தார். திடீர் காலநிலை மாற்றம் காரணமாக பாரிய மீன்கள் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை பிராந்திய கடற்கரைகளில் பிடிபடுகின்றன. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 3 வகையான பாரிய பாறை மீன்கள், வளையா மீன்கள், சுறா மீன்கள் என கரைவலைகள் மூலம் பிடிக்கப்பட்டு பல லட்சம் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இன்றும் இவ்வாறு சாய்ந்தமருது மற்றும் கல்முனை பகுதிகளில் பாறை இன மீன்கள் அதிகளவில் கரைவலைகளுக்கு பிடிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. குறித்த பாறை மீனொன்றின் பெறுமதி சுமார் 1000 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை விற்பனையாவதுடன் இதேபோல இவ்வாறு பிடிக்கப்படும் மீன்களின் ஒரு மீனவரின் நாள் வருமானமாக 4 முதல் 5 லட்சமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது கல்முனை கடற்கரையில் கரைவலை மற்றும் ஆழ்கடல் மீன்பிடி தூண்டில் என்பன தொடர்ந்து இடம்பெற்று வருகின்ற நிலையில் கரைவலை மீனவர்களுக்கு இவ்வாறான பாரிய மீன்கள் தொகுதியாக பிடிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் UTVயின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் UTV வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.